ஹாய் குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேங்கோட எஃப்எஃப் தான். சி இஸ் மை செகண்ட் லைஃப் சீசன் 2ல் பார்ட் 21. ஓகே, ஸோ சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிகளை பண்ணலாமா? ஐயோ, அப்படி சொல்ல மாட்டேனே. ஐயோ மாட்டேன். விளாட்லான்னு பேசாமல் ஸ்டோரிக்கல போகலாமா? ஸோ போன பாட்டு நான் இதில் கம்ப்ளீட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியலை. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி போகலாம். இப்போ டேங் உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே ஹக் பண்ண வாக்கில் அப்படி இருப்பார். நீங்களும் டேங்கோட ஹேர் அப்படியே அப்படி பண்ணிட்டேன். அப்புறம் என்னங்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? மிஸ்ஸா? ஐயோ, ஒவ்வொரு நாளும் உன்னை நினச்சி அணுவா செத்து கிடந்தேன்டி. இப்போ தான் உயிரே உடம்புக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னீங்களா? சரிங்க, எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. ஏன்னு அந்த இஷா இருக்கான்ல, ஆமாம், அவள் ஏன் உங்களை இப்படி பழி வாங்குறா? அந்த அப்படின்னா உங்களுடைய பிரதரோட ஒய்ஃப் வந்துட்டு இஷாவோட ஃப்ரெண்டு அப்படி தானே? ஆமாம், அப்படி தான் அவள் சொன்னான். அப்புறம் எதுக்காகங்க டிட்டுவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சே 2 வாட்டி, அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டின்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா அவள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட சன்னு தானே, அப்படி பார்க்கலாமே. எதுக்காக டிட்டுவை அப்படியெல்லாம் பண்ணுறா அவள்? ஏன் இது என்ன ரீசன்னு எனக்கு தெரியலையே. எனக்கும் தெரியல, எனக்கும் அது தெரியலடி. ஆமாம், மியூரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்டு, அதுக்காக தான் என்னைய பழி வாங்குறான். அப்படின்னா டிட்டுவை அவள் பார்த்துக்கணும்ல, அவள் ஃப்ரெண்டோட சன் தானே. அப்புறம் எதுக்காக அவள் அப்படி வெறுக்கிறான்னு எனக்கு தெரியல. அவன் ஐ டோன்ட் நோ. ஆனால் என்ன இருந்தாலும் அவள் எப்படியுமே டிட்டுவுக்கு டேஞ்சர் ஆகிட்டான். இதுக்கு மேலே அவளை என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கணும் அப்படின்னீங்களா? சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். சரியா? நத்திங்க. அதான் இப்போ எல்லாம் எங்களை தேடி வந்துட்டீங்களே, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு விட்டாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். லவ் யூடி பொண்டாட்டி, லவ் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே டேங் தூங்கிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே டேங் ஹக் பண்ண ஆகல அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்துட்டு நம்ம டேங் எழுந்துட்டு பேபி அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கொஞ்சம் தூங்குறீங்க. சொல்லிட்டாங்க. ஐயோ, குழந்த மாதிரி தூங்குறான் இவர், 2 குழந்தைக்கு அம்மா. கியூட்டி. சரி, தூங்கட்டும். மேடம் எப்போயும் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாளாக இருக்கும். சரி, நம்ம போய்ட்டு அவளுக்கு காஃபி ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரணும். ஐயோ, காஃபியா? வேணாம், டீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் போகிறாரு. ஸோ கிச்சன் போய்ட்டு அப்படியே அங்கே டீ போடுறாரு. ஸோ டீ போட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வராரு. நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டேங்க நான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, எப்பயுமே நீங்கள் டேங்க அப்படியே எழுப்புவீங்களா? அப்படி தான். பேபி செல்லம், தங்கமணி, ஏய் அப்படின்னு. ஸோ நீங்களா? என்னங்க அப்படின்னு இருக்க போயிட்டாங்க. ஐயோ பேபி அப்படின்னா நீங்களா? என்னங்க அப்படியும்? எழுந்துருங்க செல்லம், விடிஞ்சிருச்சு, எழும்புங்க அப்படியும். என்னங்க? சரிங்க அப்படின்னு இருக்க போயிட்டாங்க. சொன்னால் கேட்க மாட்டீங்களே, இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு உங்ககிட்ட. ஸோ க்ளோஸாக வர்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சொன்னீங்களா? அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா அப்படியே இருக்காரு. நீங்களா? என்னங்க? இல்லை, நீ எலும்பலை, அதான் கிஸ் பண்ணலான்னு. அதான் நான் எலும்பிட்டேனே, தெளிப்போங்க. அப்படியும் எலும்புனா விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து கிஸ் பண்ணலாரு. நீங்கள் ஏங்க அப்படி தாண்டி பண்ணுவேன். நீ உன்னை யார் எழும்ப சொன்னா? அப்படியே நீங்கள் தாங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்க. நான் கிஸ் பண்ணி தான் நீ எழும்பணும். அதுக்கு முன்னுக்கு முடிச்சா மட்டும் விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே உங்களை பெட்டோட அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிறாரு. நீங்களா? விடுங்க அப்படியே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களா? யூ விடுங்க அப்படின்னு இருக்கப்ப டாங்க. என்னடி ஏன்னு கத்துற? என்ன அப்படியே? சின்னங்க, நீங்கள் சின்ன பிள்ளைமாய் விளாண்டுக்கிட்டு நீங்கள் 2 பசங்களுக்கு அப்பா. ஓகே, இப்படிலாம் பண்ணக்கூடாது. 2 பசங்களுக்கு அப்பாவாக இருந்தாலும் என் பொண்டாட்டி தானே. எனக்கு பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டிக்கு நான் புருஷன் தானே. அப்போ நான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம்
என்னப்போ டீ குடி அப்படியே பின்ன நான் டீ போடல, வேற யார் போட்டா? அங்கே ஆமாம் வேற யாராவது இருக்காங்களா என்ன? நான் தானே இருக்கேன். அப்போ நான் தான் போட்டேன். குடி அப்படியோ. ஏங்க உண்மையா இது நல்லா இருக்குமா? ஏய், புருஷன் விஷத்தை கொடுத்தாலும் அமிர்தமாக நினச்சி குடிக்கணும், புரியுதா? குடி அப்படியோ. சரி அப்படியே சரி அப்படியே குடிக்கிறீங்க. ஸோ பரவாயில்ல, முன்னைக்கு எப்போ பரவாயில்ல அப்படியோ. அடிப்பாவி போட்டு அந்த கொடுக்குறல்ல சொல்லவடி. ஏன் செஞ்சா என்ன? இங்கே பாருங்கள், பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுல புருஷன் எந்த விதத்தில் குறைஞ்சிருவான் அப்படின்னே மாட்டாங்க. ஆமாம், அதுவும் என் பொண்டாட்டிக்கு நான் அடிமையாக இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. போது நிப்பாட்டுங்க. சரி சொல்லுங்கள், இன்றைக்கி நான் நினைக்கிறேன் நாளைக்கு தான் டிட்டுவெல்லாம் வருவாங்க. நீங்கள் சரிடி ஓகே. என் பொண்டாட்டி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, அதை நான் முடிக்கணும். முடிச்சது நான் இங்கே வருவேன். ஸோ வரும்போது ரெடி ஆயிரு. இன்றைக்கி நம்ம வெளியில் போகலாம். வெளியிலையா? ஆமாடி, வெளியில் போகலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன் கூட ஊர் சுற்றி. அதனால் ரெடி ஆயிரு, நான் வரேன். 2 பேரும் போகலாம். ஓகே அப்படியே. அது அந்த பிளாக் கலர் சாரி இருக்குல்ல, அதை போட்டு வரியா? என்ன நீ அதில் ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னியும் நீங்களா? பிளாக் கலரா? ஆமாம், அந்த பிளாக் கலர் சாரியில் வரியா? சரி ஓகே. ஆமாம், எங்கே போகிறோம்? சரி, இப்போ எங்கே நீங்கள் போகிறேன்றீங்க? ஒரு முக்கியமான வேலைடி, அந்த வேலையை முடித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால் நீ கொஞ்சம் இரு. ஆமாம், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படியும்? ஏனுங்க வேலை இருக்குங்க, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. போய் ஷாப்பை ஓப்பன் பண்ணணும். ஷாப்பா? என்ன ஷாப் உங்களுக்கு தெரியாதா? நான் சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கேன். ரெஸ்டாரண்ட்டா? ஆமாம், அங்கே குக்கிங் அண்ட் பேக்கிங், கேக் பேக்கிங் அது இதுன்னு பண்ணுவேன். ஸோ அது டிட்டோவை பற்றி ஆமாம் அவன் பேசுனால அவனுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு. எப்படி அவன் நீ குக் பண்ணுறதா அவனே சாப்பிட்டு முடிச்சிடுவானே, சும்மா இருங்க. அப்படி தான் பண்ணுவான், நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியும். சரி ஓகே, முக்கியமான வேலைடி, அதை மட்டும் முடிச்சிட்டேன்னு வை, எனக்கு நிம்மதியாக இருக்கும். நீ ரெடியாகிரு, நான் வரேன். ஓகே, இப்போ நீ எங்கே அங்கே போறியா? ஆமாங்க, நான் போகிறேன். நான் போய்ட்டு கடையில் கொஞ்சம் இருக்கேன். நீங்கள் போய்ட்டு உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வாங்க, ஓகேவா? நான் வெயிட் பண்ணுவேன், ஏமாற்றிடாதீங்க அப்படின்னையும் விட்டாங்க. உன்னையா ஒரு தடவை நான் உன்னை கஷ்டப்படுத்தினதே போதும், அதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. வெயிட் பண்ணு பேபி, நான் வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் பாய் அப்படியே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் டேங் அப்படியே போகிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா நீங்களும் ரெடியாகி நீங்கள் அப்படியே உங்கள் ஷாப் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேங்க அப்படியே வீட்டில் இருந்த வாக்கில் அவர் வீட்டுக்கு தான் போயிருப்பார். ஸோ வீட்டுக்கு போனால் ஓகே இஷா 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 அப்படின்னு சொல்லிட்டு இஷாவை தேடுறாரு. ஸோ இஷா இல்லை சொல்லிட்டாங்க. எங்கே போனா இவ? அச்சோ, இஷாவை காணாமல். சரி ஓகே, ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஃபோன் பண்ணியும் இஷா ஃபோனை சொல்லிட்டு ஹாய் டேங் பேபி, அப்புறம் எங்கே போனேன்? நேற்றெல்லாம் அவனை காணோம், நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? நீ என்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போயிட்டேன். அதுவா இஷா, அது ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் நான் போனேன். ஓ அப்படியா? ஏன் டேங், ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்திருக்கு. சொல்லப்போனால் அது ரொம்ப பெரிய டீலிங், நான் உனக்காக அதை பேசி முடிச்சிருக்கேன். ஸோ நீ தானே? ஐயோ இஷா, அதெல்லாம் விட பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிடும். என்ன பிரச்சனை? அது அது நீ வீட்டுக்கு வாயேன், நான் உன்கிட்ட சொல்கிறேன். என்னடா அவங்க சொல்லு. ஐயோ உனக்கு தெரியாதா, ஒரு போன டைம் கூட எனக்கு ஒரு டீல் ஒன்று முடிச்சல நீ. ஆமாம், அந்த கண்டெய்னர் அப்படியே போலீஸில் மாட்டிருச்சான். என்ன சொல்கிற நீ? அப்படிலாம் இல்லையே, என்கிட்ட எதுவுமே நியூஸ் எதுவுமே வரலையே. என்னட்ட அவங்க சொல்கிறேன்? ஆமாம், இப்போ அவங்க வந்துட்டு என்கிட்ட அதுக்கான மணியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பணம் கொடுத்தாங்களா? கண்டெய்னர் போலீஸில் மாட்டினா எப்படி உங்கள்கிட்ட காசு கொடுப்பாங்க? அது என்னென்னா, அந்த பணம் எப்படி இருந்தாலும் நமக்கு தான் சேரணுமா, அதுவும் உனக்கு தான் சேரணுமா? ஸோ அதனால் உங்கள்கிட்டயே கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நீ வந்தீன்னா அதை நீ அப்படியே அது ஃபுல்லாக பிளாக் பண்ணிடி, அது எப்படியாவது நம்ம டைமுக்கு கொடுத்துடணும்ல.
கொடுத்து அதை நம்ம மாற்றிடணும்ல, இல்லைன்னா போலீஸில் மாட்டினா தெரியும்ல அப்படியும். ஆமாம், சரி ஓகே ஓகே, ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ வந்துடுறேன் ஓகே, டோன்ட் வரி, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னும் டாங்க சீக்கிரம் அடித்தாலும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டாங்க வெயிட் பண்ணியிருப்பார் அந்த ஃபோனை பார்த்துட்டு. வாடி வா, உனக்காக பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. நீ என்னை வச்சு ரொம்ப பண்ணிட்டேன், ரொம்ப ஆடிட்டேன். இந்த ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்ல, அதுக்காக தான் வா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இருக்கும்போது இஷா ரொம்ப வேகமாக வந்துட்டு டாங் டாங் என்னாச்சு டாங், எங்கள் கூட பணம் கொடுத்தாங்களே அது முதல்ல தான், நான் அது கொண்டு போயிடுறேன் ஓகே, அதை நான் ஃபஸ்ட்டு கொண்டு போகிறேன் அப்படியே இந்த பொடி அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இஷா அதை வாங்கி பார்த்துட்டு அப்பாடா, போலீஸ்க்கு எதுவும் தெரிஞ்சு அவ்வளோதான், நம்ம கொத்தா மாட்டணும். சரி ஓகே டாங், அந்த நியூ டீலிங்கை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு கொடுத்து மாற்றணும் ஓகே, நான் போகிறேன் அப்படின்றக்கப்போ அப்படியே பேக் எடுத்து போகிறப்ப அங்கேருந்து போலீஸ் வந்துடுது. ஸோ வந்ததுமே இஷாவா அப்படின்ட்டு. ஸோ அவங்க உடனே வந்ததுமே போலீஸ் அப்படியே இஷா கையில் இருந்த பேக் அப்படியே பிடுங்குறாங்க. ஸோ இஷாவா நீங்களா இங்கே இந்த வீட்டில் பெரிய மாஃபியா கேங்குக்கான இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நடக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு. ஸோ அதான் அதுக்காக நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வந்தோம், எங்களுக்கு அந்த மாதிரி நியூஸ் தான் வந்துச்சு அப்படின்னும் உங்கள்கிட்ட. இஷாவா என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே, டாங் இங்கே பாரு, இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னும். இவங்களா, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஃபோன் பண்ணதே அவர் தான், என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ டாங் அப்படியே இருக்காரு. ஸோ இஷா டாங் என்ன டாங் சொல்கிறாங்க இவங்க, ஃபோன் பண்ணியா, நீ ஃபோன் பண்ணியா, நீ எதுக்காக ஃபோன் பண்ண போகிறீங்க பாருங்கள் சார், டாங் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறோம், அப்படிலாம் எதுவும் இல்லையே, நீங்கள் என்ன அதை நாங்கள் இந்த வீட்டை சர்ச் பண்ண பிறகு பார்த்துக்கலாம் அப்படியே. என்னது சர்ச் பண்ண போகிறீங்களா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அங்கன்னு ஸோ நிறைய டாக்குமெண்ட்டு இஷாவோட ரூம்லேருந்து நிறைய எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இஷாவே ஷாக்காக பார்க்குது, என்னது நம்ம ரூமில் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஸோ டேங் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருப்பார், ஏன்னா டேங் தான் எல்லாமே வச்சுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்குறாங்க, டாக்குமெண்ட்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்ன மேடம் இது, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேர்த்து கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, இல்லீகல் பிஸ்னஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே உங்கள் பேரில் நடந்திருக்கு, எப்படி மேடம்? அப்போ நீங்கள் தான் உண்மையாக இங்கே தான் அந்த மாஃபியா இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குது இல்லை மிஸ்டர் டாங், தேங்க்யூ, சரியான டைமுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்படியும் சார் நீங்கள் பாருங்கள் சார், எனக்கே தெரியாது சார், இந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே எனக்கு தெரியாது. இந்த இஷா நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் இஷா, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், எப்படி நீ என்னையே ஏமாத்தின, எப்படி இஷா என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்க நீனு அப்படின்னு இஷா. டாங் நீ என்ன சொல்கிற டாங், எனக்கு எதுவுமே புரியல, நீ என்ன சொல்கிற, என்ன இதெல்லாம் என்ன விளையாடுறியா, என்ன ப்ராங்க் எதுவும் பண்ணுறாங்களா என்ன, ப்ராங்கா, ஆமாடி ப்ராங்க்கு தான், நீ என்ன வச்சு பண்ணலை இத்தனை வருஷமாக, அதை நான் எண்டு கார்டு கொண்டு வந்துட்டேன் ஓகே, போதும் இதோட முடிச்சுக்குவோம், இதோட அடையோ. இங்கே பாரு டாங், நீ என்ன வளர்ற, இதெல்லாம் என்னோடய பேரில் எப்படி இருக்க முடியும், நான் இதெல்லாம் பண்ணவே இல்லையே, பண்ணதெல்லாம் நீ தானே இதை இங்கே பாரு, அதில் இருக்க பாதி விஷயம் நீ பண்ணது, அப்போ எப்படி என்னோடய பேரில், நான் தான் மாற்றினேன், என்னது நான் தாண்டி மாற்றினேன், ஏண்டி எல்லா பிஸ்னஸும் பண்ணதான் இல்லைன்னு சொல்ல, என்ன அதில் எல்லாத்துலேயும் உன் பேர் இருக்குது அவ்வளோதான், என்ன சொல்கிறேன் ஏன் பேரா, ஆமாம் என்ன பண்ணுறது, சேஞ்ச் பண்ணிட்டேன், இங்கே பாரு என்கிட்ட இருந்து என் பையன், என் டிட்டு, என் குழந்த எல்லாத்தையும் என்கிட்ட பிரிச்சலை, இத்தனை வருஷமாக என் சந்தோஷத்தை எடுத்தலை நீ, அதை மொத்தமாக நான் பழி வாங்கணும்டி, அதுக்காக தான் நீ என்னடி என்ன பழி வாங்குறது, இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தியா உனக்கு ஒரு பெரிய அப்பா, இந்த அப்பா நீ என்றைக்கும் மறக்க மாட்டேன், போயிட்டு ஜெயிலில் 1 2 3 4 5 அப்படின்னு கம்பி என்ன புரியுதா, இப்போது இங்கேருந்து நீ போக வேண்டிய டைம், டாங் 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 என்ன டாங் சொல்கிற நீ, இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருச்சு,
உன்னுடைய இந்த மயிரை தெரிஞ்சிச்சு. இத்தனை வருஷமாக நீ ஏமாத்தினதுக்கு இதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது. சார் பிடிச்சிட்டு போங்க சார். இவ என்னோடய ஒய்ஃப் தான். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். கூப்பிட்டு போங்க சார். இங்கே நடந்த இவ்வளோ மாஃபியா இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே ரீசன் இவெல்லாம் நிறைய தடவை ஃபோனில் பேசியிருக்கதை நான் கேட்டிருக்கேன் சார். இப்போ கூட நான் உங்கள்கிட்ட இவள் ஃபோன் பண்ணப்போ அந்த டீலிங்காக என்னமோ பேசினால நான் கூட சொன்னேனே சார். அப்படியே ஆமாட்டேன், தேங்க்யூ. இவங்கள தான் ரொம்ப நல்லா நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த டாக்குமெண்ட்லாம் பார்க்கும்போது நாங்கள் தேடுற நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்க்கு யாரா அது அப்படின்னு நாங்கள் தேடிக்கிருந்தோம். இப்போ தான் தெரியுது அது இவங்க தான். நாங்கள் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் இவங்க யோசிக்கலை. நாங்கள் இப்போ தான் தெரியுது. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் என்ன தான் உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இஷா சந்தோஷமாக போயிட்டு வா. அப்படியும் இஷா அவங்க என்னத்தை அவங்க சொல்கிறேன். இங்கே பாருட்டேன், அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்க அதெல்லாம் இல்லை, போங்க சார், கூட்டிகிட்டு போங்க அப்படியும் அப்படியே இஷாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ டேங்க அப்படியே சார் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிட்டு இஷா அப்படியே பேபிக்கா நான் ஒன்று சொல்லணும்டி. ஒன்றால் தான் லவ்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு, அந்த லவ்வில் எங்கே உண்மையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. உண்மையை சொல்லப்போனால் நீ நினச்சிக்கிறக்கல என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டேன்னு. பட் அதெல்லாம் உண்மையான லவ் எங்கே இருக்கோ அங்கே அந்த சந்தோஷத்தையும் லவ்வையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த கடவுளே நினச்சாலும். ஏடி அந்த கடவுளே வந்து நீயும் மயனும் சேரக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் அந்த கடவுளே எதிர்த்து நிற்பேன். நீ எல்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி, புரியுதா? இனிமேல் என் லைஃப்பில் திரும்ப வரணும்னு கனவுலையும் நினச்சிடாத, புரியுதா? இதோட சாத்திக்கிட்டு போயிரு. இனி உன்னால் வரவும் முடியாது. ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடம் வேறு. உன்னால் இனி பார்க்கக்கூட முடியாது. நான் என் குழந்த 2, என் ஒயன், என்னுடைய அழகான ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்டி. நீ வேணா பாரு, போயிட்டு வாச்சலாம் அப்படின்னு போய் சொல்லி அப்படியே போலீஸை கூப்பிட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ இஷா அப்படியே டாங்க திரும்பி பார்த்துட்டு அப்படியே போகுது. ஸோ அதுக்கப்புறம் டாங்க அப்படியே சொல்லிட்டு அப்படியே உங்களை தேடி வராரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி இருக்கும்போது அப்படியே டாங் வரப்போ அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் எல்லாேருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் தெரியாதா? ஸோ ஃபுட்டெல்லாம் சேவ் பண்ணிக்கிருக்கும் போது நம்ம டாங் வந்து அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டு, என்னடி இவ்வளோ நேரமாச்சு, சொன்னேன்ல வெளியில் போகணுன்னு, இப்போ வந்து இப்படி நிற்கிறேன், போகலாம் அப்படியும். ஏங்க ரெஸ்டாரண்ட்ங்க பார்த்துட்டேன், அதெல்லாம் முடியாது, க்ளோஸ் பண்ணேன். அப்படியே ஏனங்க நீங்கள் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க கஸ்டமர் மாதிரி. என்னடா என்ன ஐஸ்கிரீமா? அதான் பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அது கூட சேர்ந்து வெளியில் போய்ட்டு ஐஸ்கிரீம் குடிக்கலாம்ல. இப்படி வந்து என்ன மாதிரி இருக்குது, என்னது அப்படின்னு இருக்குப்பா. சிப்பா அப்படியும் ஏங்க அனுப்புகிறீங்க? கஸ்டமர் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க ரெகுலர் கஸ்டமர்லாமா எல்லாம் இருக்கட்டும். என்னடா போடா வெளியே அப்படின்னு போய் சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க? வேலையும் பார்க்க விட பண்ணுங்க, அந்த வேலையெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கி வா நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு போய் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு சரி இருங்க நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படியும் ஓகே அப்படின்ட்டு. ஸோ வெளியில் சோஃபாவில் அப்படி வெயிட் பண்ணியிருக்கும்போது நீங்கள் மேலே இருந்து அந்த பிளாக் கலர் சாரியில் அப்படியே ஒரு பன் ஹேர் வந்து பன் போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஃப்ளவர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக அப்படி வரும்போது டாங் அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்ததும் அவரால் பேசவே முடியல, அப்படி இருக்கும் அவருக்கு. ஸோ அவரா ஐயோ நம்ம வயனாது அப்படியே நம்ம பார்க்குறாரு. ஸோ அப்போ நீங்கள் கீழே விட்டு என்னங்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா அப்படியும் என்ன கேட்டேன், நல்லா இருக்கேண்ணாங்க, சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? ஏண்டி நீ அழகாக இருக்குன்னு உனக்கே தெரியும், அப்புறம் ஏன்டி என்கிட்ட கேட்குற? இல்லை
யோ சொல்ல மாட்டீங்களா? சரி ஓகே சொல்லாட்டையும் பரவாயில்ல அப்படின்னு மெஸ்ஸில் அங்கிட்ட கையை கட்டி அப்படின்னு நின்றுக்கிறீங்க. ஸோ டேங் அப்படியே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு, என் தேவதை மாதிரி வேறு எவ்வளோ இருக்க முடியாது, நீ என்னோடய ஏஞ்சல்டி, ஏஞ்சல் தெரியுமா? ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படியும். சரி எங்கே போகிறோம்? வா அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஒரு அங்கே வெளியில் கூப்பிட்டு போய்ட்டு சாப்பிட்றது அங்கே எங்கேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல அந்த ஒரு பார்க்கு மாதிரி ஏரியா ஒன்று, அந்த இடத்துல வெளியில் வந்து பியானோலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பியானோ அங்கெல்லாம் இருக்கும்போது நீங்களா ஏங்க அங்கே என்னங்க பியானோலாம் இருக்குது? நான் தான் செட் பண்ணேன். ஏன்? அது வந்து உனக்காக தான். எனக்காகவா? ஆமாம், உனக்கு பியானோ மியூசிக் ரொம்ப பிடிக்கல, சின்ன வயசில் என்னை பாட சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படியும். ஆமாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ப்ளே பண்ண தெரியுமா? தெரியும், வா அப்படின்னு போய் சொல்லிவிட்டு அப்படியே அங்கே அவர் உட்காந்து அதை அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சொன்னீங்களா அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கால் தடமே பதியாத கடல் தீவு அவள்தானே, அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன். கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே, அதன் பல்லவி சரணம் புரிந்தும் மௌனத்தில் இருந்தேன். ஒரு கரையாக அவள் இருக்க, மறுகரையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியாய். காணல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. ஓ முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, நீங்கள் அப்படியே போயிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ டி, லவ் யூ, லைஃப்பில் உன்னை நான் இனிமேல் மிஸ் பண்ணவே கூடாதுடி, மிஸ் பண்ணவே மாட்டேன், லவ் யூ டி. இந்த வேர்ல்டில் எனக்கு எல்லாமே நீ தான் டி, இனி எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தாண்டி என்னோடய லைஃப், லவ் யூ அப்படின்னு நீங்களா? லவ் யூ டூங்க, லவ் யூ டூ அப்படியே சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ டேங்க அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. சரி ஓகே டேவல் தான் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் சரி ஓகே எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி ஓகே நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாட்டா.